கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெண்ணிலா புட்டி படிக்க எல்லாமே எடுத்துட்டு நேரா ராஜேஸ்வரி பாட்டி கிட்ட போறாங்க. என்னாச்சு வெண்ணிலா, எதுக்கு கையில பேக்கோட எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பாட்டி, உங்களை நம்பி நம்பி அன்பு என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைச்சு என் மனசுல ஆசையை வளர்த்து இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அன்பு என்னை விட்டுட்டு நீ வேண்டான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இனி நான் இங்க இருந்து என்னத்த சாதிக்க போறேன்? உங்களுக்கு இத்தனை நாளா நன்றி கடனா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன். இனி என்னால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே ராஜசேகர் என்ன வெண்ணிலா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? உங்களுக்கு துணையா நாங்க எப்பவுமே இருப்போமான்றாங்க. அங்கிள் வேண்டாம் அங்கிள். பாட்டி இப்ப வரைக்கும் அன்புவையும் என்னையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. உங்களுக்காக நான் உதவி செஞ்சேன். அதுக்கு கைமாறாவது ஏதாவது நீங்க செய்வீங்களான்னு பார்த்தா அன்பு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் இருந்தாவது அவர்கிட்ட ஏதாவது பேசி ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்றாங்க. என்ன வெண்ணிலா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அன்பு வீட்டை விட்டு போயிட்டா உடனே அமைதியாயிடும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கையில இது என்ன தெரியுமான்றாங்க. என்ன பாட்டி டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வெறும் டாக்குமெண்ட் கிடையாது, அன்புக்கும் கண்மணிக்கும் விவாகரத்து பத்திரம்ன்றாங்க. இதை கேட்டு வெளியில பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, என்னதான் பிடிக்காம கல்யாணம் நடந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச இருந்தாலும் அன்போட பொண்டாட்டினா அது கண்மணி தானே. அவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டிய இருக்கும்போது எப்படி உன்னை அவன் கல்யாணம் பண்ணிப்பான்? ஒருவேளை அப்படி நம்ம பண்ணா தேவையில்லாத பிரச்சனை விவாகரத்து கூட நடக்காம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த கண்மணியாலேயோ இல்ல இந்த வீட்டுல நம்ம கண்மணிக்கு துணையா இருக்கிறவங்களாலேயோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனாலதான் விவாகரத்து முறைப்படி நடந்து முடிஞ்சதும் அன்பு கிட்ட பேசி உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு விவாகரத்து பேப்பரை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படிமான்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. இத கேட்ட வெண்ணிலவுக்கு, பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க எதையுமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்புவே நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இங்க ஒரு வேலைக்காரி மாதிரி நான் என்ன ட்ரீட் பண்றாங்க. யாரோ இங்க நின்றுட்டு இருக்க மாதிரி அப்படி பேசுறாங்க சிவகாமி ஆண்டி எல்லாம். அதை நினைச்சுதான் ரொம்பவே கோவத்துல நான் இப்படி பேசிட்டேன்றாங்க. புரியுதுமா, எனக்கும் நல்லா புரியுது. சிவகாமி நடந்துக்கிறது, கார்த்திக் நடந்துக்கிறது, இது எல்லாமே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் கூடி சீக்கிரம் அந்த கண்மணிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டு அவகிட்ட எப்படி சொன்னா அவ கையெழுத்து போடுவாளோ அந்த மாதிரி அவ கோவத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவ கண்டிப்பா கையெழுத்து போடுவா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு. சரிங்க பாட்டி, நீங்க கண்மணிய ஏதோ ஒண்ணு பேசி கையெழுத்து வாங்கிடுவீங்க. ஆனா அன்பு எப்படி கையெழுத்து போடுவாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம விவாகரத்து வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. கண்மணிக்கு தெரிஞ்சிருமே, ஏன்னா கண்மணி கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடும் தானே கேட்க போறீங்க. தெரிஞ்சா தெரியட்டும். இப்ப அன்பு மேலேயும் என் மேலேயும் எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கா. நான் மட்டும் அவளை பத்தியும் அவ குடும்பத்தை பத்தியும் அவ அம்மாவை பத்தியும் பேசினா போதும் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. நீ இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். விவாகரத்து வந்த உடனே உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பயங்கர சந்தோஷத்துல வெண்ணிலா இருக்காங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாட்டி. கூடி சீக்கிரம் எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்க போகுதா? நிஜமாவே இது கனவான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்ல வெண்ணிலா இருக்கா. சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் போய் கண்மணி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்றாங்க. பாட்டி, அந்த கண் கொள்ளா காட்சிய நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் நானும் போயிட்டு வந்துடட்டுமா சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, அந்த கண்மணியை கலாய்க்கிறதும் அவளை கிண்டல் பண்ணி பேசுறதும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கை வந்த களியாச்சே. நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அவகிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப ராஜேஸ்வரியும் வெண்ணிலாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. இப்ப நம்ம ராஜேஸ்வரி வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு வெண்ணிலா, எப்படி பேசணுன்றது உனக்கு தெரியல. அவளை கோவப்படுத்தினா மட்டும்தான் கையெழுத்து போடுவா. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்மணி கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கறதுக்காக போறாங்க. இப்ப கண்மணி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்களா? வெண்ணிலாவும் ராஜேஸ்வரியும் பேசுற வார்த்தையில
கண்மணி கோவப்பட்டு கையெழுத்து போடுவாங்களா, இல்ல கண்மணி கையெழுத்து போடாம இருப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.